வணக்கம். ஒரு ரிஷிங்க அவங்க கங்கையில் குளிக்கிறதுக்கு போகிறாருங்க. அங்கே கழிவு நீர் கங்கையில் கலக்கிறத பார்த்து பின்வாங்கினாருங்க. கங்கை மாதா ஒரு பெண் ரூபம் ரிஷியே ஏன் குளிக்கலைன்றாரு. இதில் அசுத்தம் கலக்குது அப்படின்றாரு. இந்த அசுத்தமெல்லாம் கலந்து நேர கடலுக்கு போயிடும். கங்கோத்திரியிலேருந்து புது தண்ணி வரும். எப்போவுமே இந்த பழைசெல்லாம் போயிடும், புதுசு வரும்னும் போது சரி நான் ஒரு அரை மணி பொறுத்து வரேன்ட்டு கடல்ராஜங்கிட்ட போயிட்டு கடல்ராஜங்கிட்ட ரிஷி கேட்குறாரு. கடல் ராஜா, நீ அழுக்கு தண்ணியெல்லாம் வாங்கிக்கிறியே, கங்கையிலேருந்து வருத, எப்படி சமுத்திர ஸ்நானம் பண்ணுவாங்க உங்ககிட்ட அப்படின்னு இந்த ரிஷி கேட்குறாரு. அது சமுத்திரராஜன் சொல்கிறான், ரிஷியே, நான் ஆதித்யன் இருக்கார் பாருங்க, சூரியன், அவர் என்ன பண்ணுவார், மொத்தத்தையும் எடுத்துட்டு மேகமாக ஆக்கிறாரு பாருங்க, அவரை கேளுங்கன்னும் போது சூரியன்கிட்ட போய் கேட்குறாரு. இவர் ரிஷி கேட்குறாரு. சன்னியாசியை விட ஒரு படி மேலேங்க ரிஷி. ஏன்னா ரிஷிக்கு எல்லாம் தெரியுங்க. அவர் போய் சூரியனை போய் கேட்கும்போது சூரியன் சொல்கிறாருங்க, ஆதித்யன் சொல்கிறாரு, ரிஷியே ஒன்று தெரிஞ்சுக்கோ, எதுவுமே மாற்றத்திற்குரியது. தண்ணி இப்போ மாறிடுச்சு பாருங்க, காலநிலை மாறுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான், கேட்டுக்கோ அப்படின்னு ஆதித்யன் சொன்னார். என்ன சொல்கிறீங்கன்னா, நீ ரிஷி, உன்னுடைய மூலத்தை எடுத்துப்பார், நீ எப்படி இருந்த எப்படி வந்தன்னு சொல்லிட்டு, நீ எப்படி இருந்த பழைய ஹிஸ்ட்ரி அதெல்லாம் மறந்துட்டு ரிஷியாக வந்த பிறகு அதை நீ பார்க்குற இல்லை. அதே மாதிரி தான் கங்கை தண்ணி புனிதமானது, போய் குளி அப்படின்னு சத்தம் போட்டாருங்க. அப்போது கங்கை மாதா சிரிச்சிக்கின்னு, வாங்க சாமி குளிங்க ரிஷி அப்படின்றாரு. இந்த வீடியோவிலேருந்து நான் சொல்கிறது என்ன, உங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறது என்ன, தண்ணிக்கு தோஷம் இல்லை. நன்றி, வணக்கம்.